எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும், எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம், அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம், பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். தொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணியம் தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம், பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வின் 2103 கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் நம்பிக்கை களம். இன்றைய சிறப்படைப்பாளர் அம்மா அவர்களை கலந்துரையாடும் பேரவையின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரிகளையும் அன்புடன் வரவேற்கிறோம். குரலும் பொருளும் விளையாட்டு செய்திகளை வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களையும் தென்மொழி நீகவரசன் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். பழமொழி நானூறு தேசாபிமானன் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். நிகழ்வின் முதல் பகுதியாக இன்றைய குரல் அதிகாரம் 63 இடுக்கண் அழையாமை. இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தது அக்தப்பதியில் வெள்ளத்து அணைய இடும்பை அருடன் உளத்தின் உள்ள கிடும் இடும்பைக்கு இடும்பை படுப்ப இடும்பைக்கு இடும்பை படாதவர் மர்த்தாவை எல்லாம் பகர்ந்த உச்செடுக்க நிரப்பாடு உடுத்து அடிக்கு வரினும் மழையெல்லாம் ஒற்றை இடுக்க நெடுக்கண்படும் அச்சமென்று அல்லப்படுவோ பெற்றமென்று ஒமுதல் தெற்றாதவர் இலக்கம் உடம்பிடுமைக்கு என்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதமேல் இன்பம் விடையான் இடும்பை இயல்பன் துன்பம் உறுதலிலன் இன்பத்தில் இன்பம் விழையாதன் துன்பத்தில் துன்பம் உறுதலிலன் இன்னாமை இன்பம் என கொள்ளின் ஆங்குதன் ஒன்னார் வழியும் சிறப்பு. குரலும் பொருளும் வளர்ச்சி செய்து வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அழைத்ததற்கு நன்றி குணமதி. இன்றைய நிகழ்வின் குரல் பேராண்மை என்பது ஒரு கண் ஒற்றொருங்கால் ஊராமை மற்றதன் எஃகு. பகைவர்க்கு அஞ்சாத வீரம் பெரும் ஆண்மை என்று போற்றப்படும் அந்த பகைவர்க்கு ஒரு துன்பம் வரும்போது அதை தீர்க்க உதவிடுவது ஆண்மையின் உச்சம் என புகழப்படும். பகைவர் மீது இரக்கம் காட்டாமல் இருப்பதை மிகுந்த ஆண்மை என்பர். ஆனால் அந்த பகைவருக்கு ஒரு தாழ்வு வரும்போது அவர் மீது இரக்கம் கொண்டு அவர் தாழ்ச்சியை போக்க உதவுவதும் ஆளுமையை மேலும் சிறப்பிக்கும். இனி வரலாற்றில் இன்று மார்ச் மாதம் 29ஆம் நாள். இதே நாளில் 845ஆம் ஆண்டு பாரிஸ் நகரம்
வைக்கிங்களினால் சூறையாடப்பட்டது. 1849ஆம் ஆண்டு பஞ்சாபை பிரித்தானியா கைப்பற்றியது. 1857ஆம் ஆண்டு பிரித்தானியா கிழக்கிந்திய கம்பெனியின் வங்காள இராணுவத்தைச் சேர்ந்த சிப்பாய் மங்கள் பாண்டே பிரித்தானிய ஆட்சிக்கு எதிரான கிளர்ச்சியை தொடங்கினார். இதுவே பின்னர் இந்திய விடுதலை போருக்கு முன்னோடியாக இருந்தது. 1867ஆம் ஆண்டு கனடா கூட்டமைப்பை ஜூலை 1 உருவாக்குவதற்கான பிரித்தானிய வட அமெரிக்க சட்டத்தை பிரித்தானியாவின் விக்டோரியா மகாராணி அரசு ஒப்புதல் அளித்தார். 1886ஆம் ஆண்டு அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் ஜோன் பெம்பர்டன் என்பவர் முதல் தொகுதி கொக்கோ கோலா மென்பானத்தை தயாரித்தார். 1947ஆம் ஆண்டு மடாஸ்காரில் பிரான்சிய குடியேற்ற ஆட்சிக்கு எதிராக மலகாசி எழுச்சி தொடங்கியது. 1961ஆம் ஆண்டு வாஷிங்டன் டிசி மக்கள் அரசு தலைவர் தேர்தலில் வாக்களிக்க அனுமதிக்கும் சட்டம் அமெரிக்காவில் நிறைவேற்றப்பட்டது. 1962ஆம் ஆண்டு அர்ஜென்டினாவில் அரசு தலைவர் அர்தூலோ புரோசி ராணுவ புரட்சி ஒன்றில் பதவியிலிருந்து அகற்றப்பட்டார். 1973ஆம் ஆண்டு அமெரிக்காவில் லாவோஸ் மீதான குண்டு தாக்குதல்கள் முடிவுக்கு வந்தது. 1974ஆம் ஆண்டு நாசாவின் மரைனர் 10 விண்ணுளவி புதன்கோளை அண்மித்த முதலாவது விண்கலம் என்ற பெயரை பெற்றது. இதே ஆண்டில் சீனாவின் சென்சி மாகாணத்தில் சுடுமட்சிமலை படை சிற்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. 1999ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசம் சமோலியில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் 103 பேர் கொல்லப்பட்டனர். 2004ஆம் ஆண்டு பல்கேரியா, எத்தோனியா, லாத்வியா, லித்துவேனியா, உருமேனியா, சுலோவேனியா ஆகிய நாடுகள் நேட்டோ அமைப்பிலிருந்து முழுமையான அங்கத்துவம் பெற்றன. 2007ஆம் ஆண்டு கணிதத்தில் நோபல் பரிசு எனப்படும் நார்வே நாட்டின் ஏபல் பரிசு தமிழரான சீனிவாசவர்தனுக்கு அறிவிக்கப்பட்டது. 2008ஆம் ஆண்டு பூமி மணித்தியாலம் அனைத்துலக மையப்படுத்தப்பட்டது. 2010ஆம் ஆண்டு மாஸ்கோ மெட்ரோ பேருந்து நிலையத்தில் 2 தற்கொலை குண்டுகள் வெடித்ததில் 40 பேர் கொல்லப்பட்டனர். 2013ஆம் ஆண்டு தான்சானியா தர்சலாம் நகரில் 16 மாடி கட்டிடம் ஒன்று உடைந்து வீழ்ந்ததில் 36 பேர் உயிரிழந்தனர். இதே நாளில் தான் தமிழக இதழாசிரியர், எழுத்தாளர், சீர்திருத்தவாதி, சொற்பொழிவாளர் ப. தாவூத் ஷா 1885ஆம் ஆண்டு பிறந்தார். இதே நாளில் தான் தமிழறிஞர், எழுத்தாளர், உரையாசிரியர் பாலூர் து. கண்ணப்பர் 1871ஆம் ஆண்டும் காலமானார். சுப்புடு இசை நடன கர்நாடக இசை விமர்சகர் சுப்புடு 2007ஆம் ஆண்டு காலமானார். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக செந்தமிழ் பாடுவதற்கு செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பிம் படத்திலிருந்து பாடல். மண்ணிலே ஈரமுண்டு, உள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவன் உண்டு, எங்கே போனாலும் உன் வானம் கண்ணோடு, எல்லை இங்கில்லை வா காலம் நம்மோடு, மண்ணிலே ஈரம் உண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உன் உயரம், எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும், உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வின் அறம், அன்பின் கொடி ஏற்றி வைக்க துணை சேரும் கோடி தரம், தேடல் இல்லாது உயிர் உண்டோ சொல்லம்மா, எல்லாம் உன்னுள்ளே அதை தேடு கண்ணம்மா, மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவன் உண்டு, எங்கே சென்றாலும் உன் வானம் கண்ணோடு, எல்லை இங்கில்லை காலம் நம்மோடு. அழைப்புக்கு நன்றி. நன்றிங்கம்மா. குரல் கூறுவதற்கு குரலாசிரியர் ஸ்வாதி அக்காவை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் அதிகாரம் 1 பண்புடைமை. எந்தகத்தால் இழிநிற்க யார் மாட்டும் பண்புடைமை என்பதற்கு. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இரண்டும் பண்புடைமை என்னும் உருக்கொத்தல் இரண்டாம் பகுதியை எடுத்துச் செல்ல குணமதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
ஐயா பலகை பலகை. அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் நம்பிக்கை களம். இன்றைய நிகழ்வின் 2103 நாள் 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் பேராசிரியர் மேகலா ராமமூர்த்தி அம்மா அவர்கள். பன்மணி கோவை அறிவோம் அறிஞர்களை, குறுந்தொகை நருந்தேன், செல்சுடர் நெடுங்கோடி ஆகிய நூல்களின் ஆசிரியர், வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர்களுக்கான நடவு, நார்த் அமெரிக்கா தமிழ் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் நாட்டோ அமைப்பின் இணை நிறுவனர் கோ-ஃபவுண்டர், தாம்பா விரிகுடா தமிழ் கல்விக் கழகத்தின் டேம்பா பை தமிழ் அகாடமி ஆலோசகர், வல்லமை மின்னல்தலின் ஆசிரியர் குழுவிலும் மதிப்பாய்வு குழுவிலும் இடம்பெற்றிருப்பவர், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினர், போர்ட் மெம்பர் ஆஃப் MTS. அம்மா அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு செல்சுடர் நெடுங்கொடி. அம்மா அவர்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். அம்மா ஆரம்பிக்கலாமா குணமதி? தொடங்கலாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கிலும் உள்ள பேச்சாளர்களை, சிந்தனையாளர்களை சிறப்பு அழைப்பாளர்களாக அழைத்து அவர்களினுடைய கருத்துக்களை அனைவருக்கும் அறிய தருகின்ற அமைப்பாக விளங்குகின்ற இந்த கலந்துரையாடுவோம் பேரவைக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பேரவையினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து வழிநடத்தி வருகின்ற திருக்குறள் காமராசு ஐயா, தமிழ் இயலன் ஐயா மற்றும் உள்ள சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவிப்பதில் மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற சிறுமி குணபதி அவர்களுக்கும் பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கும், எனக்கு முன்பாக மிகச் சிறப்பாக பாடல் பாடிய பாக்கியலட்சுமி அம்மா அவர்களுக்கும், திருக்குறள் கூறிய சுவாதி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் உரையாற்றுவதற்கு எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு செல் சுடர் நெடுங்கொடி. இந்த செல் சுடர் நெடுங்கொடி அப்படிங்கிற தொடர் சங்க இலக்கிய நூலான நற்றிணையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அழகான தொடர். அண்மையிலே வெளியாகி இருக்கக்கூடிய என் நூலினுடைய தலைப்பும் அதுவே. இந்த நூலிலே அகத்தை கவரக்கூடிய அகத்திணை பாடல்கள் சிலவற்றை நான் 25 தலைப்புகளிலே விளக்கி இருக்கிறேன். இந்த நூலிலே நான் பேசி இருக்கின்ற கருத்துக்களில் சிலவற்றை தான் உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ளவும் விரும்புகிறேன். பொதுவாக நாம் ஒன்றை பார்ப்பதற்கும் புலவர்கள் அதை பார்ப்பதற்கும் நிறைய வேறுபாடு உண்டு. அது சாமானிய கண்களுக்கும் கலை கண்களுக்கும் உள்ள வேறுபாடு. அது முதலிலே நாம் பார்ப்பது குறிஞ்சி நிலத்திலே இருக்கக்கூடிய ஒரு காட்சி. அந்த காட்சியை பெரும் புலவரான கபிலர் எப்படி விளக்கி இருக்கிறார் என்பதுதான் இந்த அகநானூற்று பாடலினுடைய சிறப்பு. அவர் ஒரு காட்சியை நம் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறார். அது கோடை காலம். அப்போது அந்த கோடை காற்றானது மூங்கில்களில் எல்லாம் நுழைந்து வருகிறது. ஏற்கனவே அந்த மூங்கில்களை வண்டுகள் துளைத்திருப்பதனாலே அதிலே துளைகள் இருக்கின்றன. மூங்கில்களிலே இருக்கக்கூடிய துளைகளிலே கோடை காற்று மோதுவதனால் ஏற்படக்கூடியது குழல் இசை போல கேட்கிறது. அருகிலேயே உங்களுக்கு தெரியும், குறிஞ்சி நிலம் என்றால் அருகிலேயே மலையிலிருந்து அருவி கொட்டுகின்ற காட்சிகள் எல்லாம் இயல்பானவை. ஆக அந்த அருவிகளினுடைய முழக்கம் எப்படி இருக்கிறது என்றால் பல முழவுகள் ஒரே நேரத்திலே சேர்ந்து இசைப்பது போன்று இருக்கிறது. அந்த முழவுகளின் இன்னிசை மற்றொரு பக்கம். அப்புறம் அந்த காட்டினுடைய ஒரு பகுதியிலே கலைமான்கள் கூட்டமாக நின்று கொண்டு பெரும் குரலிலே கத்தி கொண்டிருக்கின்றன. அவை பெரும் குரலிலே ஒலி எழுப்பி கொண்டிருப்பது எப்படி என்று இருக்கிறது என்றால், ஒரு பெரிய கொம்புன்னு ஒண்ணு பார்த்திருப்பீங்க, அப்படியே வளைவா இருக்கும் இல்லையா, அந்த கொம்பு என்கிற அந்த வாத்தியத்தை இசைப்பது போல இருக்கிறது அந்த கலைமான்களினுடைய முழக்கம் எல்லாம். அதே மாதிரி மலை சாரலிலே பல்வேறு விதமான மலர்கள் மலர்ந்திருக்கின்றன. எத்தனை விதமான மலர்கள் அப்படிங்கறத குறிஞ்சிப்பாட்டிலே கபிலர் பட்டியலிட்டு சொல்லுவார். கிட்டத்தட்ட 99 விதமான மலர்கள் அங்கே இருக்கின்றன என்று. அப்ப அந்த மலர்களில் எல்லாம் தேன் எடுப்பதற்காக வண்டுகள் அப்படியே மொய்த்து கொண்டிருக்கின்றன. ஒரு விதமான ரீங்காரத்தை எழுப்பிக் கொண்டிருக்கின்றன.
அந்த ஒலி எப்படி இருக்கிறது என்றால் யாழினுடைய இசை போன்று இருக்கிறது என்று கூறுகிறார். இதையெல்லாம் இந்த பல்வேறு விதமான ஓசைகளை எல்லாம் ஒரு பக்கமாக இருந்து கொண்டு மந்திகள் அப்படியே மருண்டு பார்க்கின்றனமாம். அவர்தான் பார்வையாளர்கள். இந்த மந்திகள் பார்வையாளர்களைப் போல இருந்து கொண்டு இந்த பல்வேறு விதமான ஒலிகளை இசைகளை எல்லாம் கேட்டு கொண்டிருக்கின்றன. இந்த ஒலிகளுக்கு ஏற்ப இங்க ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி இப்ப பல்வேறு விதமான இன்னிசைகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. அப்ப யார் ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பல்வேறு விதமான இசைகளுக்கு ஏற்ற வகையிலே அந்த குறிஞ்சி நிலத்திற்கு உரிய மயிலானது அப்படியே தோகையை விரித்து ஆடுகிறதாம். அது எப்படி இருக்கிறது என்றால் ஒரு அழகான விரலி. நீங்க சங்க நூல்கள்லாம் படித்திருந்தா உங்களுக்கு தெரியும். விரலி என்பவள் விரல் பட, அதாவது திறமையாக ஆடக்கூடியவள் அப்படிங்கிறவ அந்த பெண்மணி. அந்த ஒரு விரலியை போல மயிலானது தோகையை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மலை நாட்டை சேர்ந்தவன் தலைவன் அப்படின்னு இந்த பாடலிலே தலைவனை பற்றி சொல்ல வருகிறாள் தலைவி. அதுக்கு முன்னாடி அந்த மலை நாட்டினுடைய வர்ணனைகள் மிக அழகாக இடம்பெற்றிருக்கின்றன. இப்படி இத்தனை இயற்கை காட்சிகளோடு கூடியதாக இருக்கின்றது அந்த மலைநாடு. அந்த மலை நாட்டினுடைய தலைவனை எத்தனையோ பெண்கள் கண்டிருந்தாலும் எனக்கு மட்டும் அவனுடைய நினைவு போகாமல் அப்படியே இருக்கிறதே, அவனையே நினைந்து நினைந்து நான் மெலிந்து போகிறேனே என்று தலைவி தோழியிடம் சொல்லுவதாக அமைந்த பாடல் இது. அதுல இத்தனை விதமான வர்ணனைகளை பெரும் கவிஞரான கபிலர் வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆடமை குயின்ற அவ்விரு துளை மருங்கில் கோடை அவ்வளி குழலிசையாக, கோடை காற்று குழலிசையாக, பாடின் அருவி பனிநீர் இன்னிசை, அருவியினுடைய ஒலி இன்னிசையாக, தோடமை முழவின் துதை குரலாக, கணக்கலை இகுக்கும், அதாவது இந்த கணக்கலை என்பது மான் கூட்டங்களினுடைய குரல் எப்படி இருக்கிறது என்றால் கடுங்குரல் தூங்கொடு பெருவங்கியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கொம்பு போல இருக்கிறது. மலைப்பூஞ்சாரல் வண்டு யாழாக இன் பல் இமிழிசை கேட்டு களி சிறந்து மந்தி நல்லவை மருள்வன நோக்க. இந்த ஒலிகளை எல்லாம் கேட்டு மந்திகள் மருண்டு பார்வையாளர்களை போல பார்க்க, களை வளர் அடுக்கத்து இயலி ஆடும் மயில், இயலி போல நனவு புகு விரலி, அது விரலி போல அந்த மயிலானது தோகையை விரித்து ஆடுகிறது. அப்படிப்பட்ட விரலியின் தோன்றும் நாடன் அவனை நினைந்து நீர்வார் கண்ணோடு நெகிழ் தோழேனே, அவனை நினைத்து நான் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறேனே என்று தலைவி தன்னுடைய நிலையை சொல்லுவதாக அமைந்த ஒரு பாடல் இது. இதன் மூலமாக தலைவி என்ன சொல்ல வருகிறாள் என்றால், தலைவனுடைய நினைவால் நான் துவண்டு போகிறேன். இதை எப்படியாவது என்னுடைய தாய்மார்களுக்கு தெரிவித்து என்னுடைய திருமணத்தை நீ கைகூட்டி வைக்க வேண்டும், திருமணம் நிகழ்வதற்கு நீ உதவ வேண்டும் என்பதைத்தான் மறைமுகமாக தலைவி தோழியிடம் சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. இதே போன்ற ஒரு வர்ணனையை நாம் கம்ப ராமாயணத்திலும் காண முடிகிறது. இங்க குறிஞ்சி நில காட்சியாக இந்த இயற்கை காட்சிகளிலே எழக்கூடிய ஒலிகளை எல்லாம் எப்படி கபிலர் பட்டியலிட்டு அழகாக அந்தந்த ஒலிகளுக்கு ஏற்ற அந்த வாத்தியத்தை அவர் பொருத்தி காட்டுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதே போன்ற ஒரு காட்சியை கம்பராமாயணத்திலும் நாம் பார்க்கிறோம். கம்பராமாயணத்திலே அது மருத நில காட்சியாக வருகிறது. மருதம்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், வயலும் வயல் சார்ந்த பகுதியும். அங்கும் இதே போன்ற இயற்கையான ஒலிகள் இயற்கையான நிகழ்வுகள் இருக்கின்றன. அதை தன்னுடைய கலைக்கண்ணோடு நோக்கி கம்பர் எப்படி காட்சிப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கலாம். இந்த பாடல் உங்களிலே பலருக்கும் கூட ஏற்கனவே அறிமுகமான பாடலாகத்தான் இருக்கும். அங்கே தண்டலை மயில்கள் ஆட, தண்டலை என்றால் அந்த சோலையிலே மயில்கள் எல்லாம் ஆடுகின்றன என்று ஆரம்பிக்கிறார் கம்பர். அங்க கபிலருடைய பாடலிலே கடைசியாக விரலி போல மயில் தோகையை விரித்து ஆடியதுன்னு கடைசியா பர்ஃபார்மரை கொண்டு வந்து காட்டுறாரு கபிலர். இங்கே நடனம் ஆடுகின்ற மயிலை முதலிலேயே நமக்கு அறிமுகம் செய்கிறார் கம்பர். தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க. ஒருத்தர் ஆடுறாரு அப்படின்னா அந்த ஸ்டேஜ்ல லைட் வேணும் இல்லையா? ஆக தாமரை மலர்கள் அப்படியே இந்த மொட்டு போல குவிந்திருப்பது எப்படி இருக்கிறதுனா விளக்குகளை தாங்கி கொண்டு அந்த காட்சியை வெளிச்சப்படுத்துவது போல இருக்கிறது. கொண்டல்கள் முழவின் ஏங்க, அங்க நம்ம என்ன பார்த்தோம், அருவியினுடைய இசை முழவு மாதிரி இருந்ததுன்னு சொன்னாரு கபிலர். இங்க கம்பர் என்ன சொல்லுகிறார் என்றால், வானத்திலே முழங்குகின்ற அந்த மேகங்களினுடைய முழக்கமானது இடி முழக்கம் முழவினுடைய ஒலி போல இருக்கிறது அப்படிங்கிறாரு. குவளை கண் விழித்து நோக்க, இங்க பார்வையாளர் மாதிரி இருந்து பார்ப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குவளை மலர்கள். குவளை கண் விழித்து நோக்க, குவளை மலர்களை நீங்க பாத்தீங்கன்னா அது பெண்களினுடைய கண்கள் மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்முடைய புலவர்கள் வர்ணித்திருக்கிறார்கள். திருக்குறள்லாம் நீங்க நிறைய படிக்கிறீங்க, அதனால உங்களுக்கு தெரியும். காமத்துப்பால்ல தலைவன் சொல்லுவான் இல்லையா, காணின் குவளை கவிழ்ந்து நிலநோக்கும் மானிழை கண்ணொவ்வேம் என்று.
இந்த தலைவியினுடைய கண்களை பார்த்தால் குவளை மலர்கள் எல்லாம் அடடா இவள் கண்களை போல நாம் அழகாக இல்லையே என்று நாணி தலை கவிழ்க்குமா. ஆக அந்த குவளை பெண்களினுடைய கண்களுக்கு உவமையாக சொல்லப்படக்கூடிய ஒன்று. அதனாலதான் இங்க சொல்லுகிறார் குவளை கண் விழித்து பார்க்கிறது. அது மனித கண்களை போல இருக்கு அந்த குவளை பார்ப்பது. தென் திரை எழினி காட்ட. ஆக ஸ்டேஜ்ல ஒருத்தர் ஆடுறாரு அப்படின்னா திரைச்சீலை வேணும் இல்லையா, ஸ்கிரீன் போடுவாங்க, திறப்பாங்க, எல்லாம் செய்வாங்க இல்லையா. இங்க எழினி என்ற சொல் திரைச்சீலையை குறிக்கக்கூடிய அழகான தமிழ் சொல். இப்ப நம்ம அதை புழக்கத்துல வைத்திருக்கவில்லை, ஆனா அது திரைச்சீலையை குறிக்கிறது. எது திரைச்சீலை மாதிரி இருக்கிறதுனா அந்த நீர் ஓட்டம், நீர்நிலைகளிலே நீர் ஓடுவது பாக்குறப்ப அந்த திரை நீரிலே எழுந்து செல்லக்கூடிய அலைகள் பார்த்தா அப்படியே திரைச்சீலை மாதிரி தோன்றுகிறது. ஆக அந்த நீர்நிலையானது எழினி காட்ட தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட. அங்கும் கபிலர் என்ன சொன்னார் அப்படின்னா வண்டுகள் ரீங்காரம் இடுவது யாழிசை போல இருக்கிறது என்று சொன்னார் இல்லையா. அதே போல இங்கும் இவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா மகர யாழ், யாழ்ல பல வகை உண்டு, அதுல மகர யாழை மீட்டினால் கிடைக்கக்கூடிய தேன் போன்ற இசையை ஒத்த வகையிலே இந்த வண்டுகள் எல்லாம் பாடுகின்றன. இப்படிப்பட்ட காட்சியை இங்க யார் பார்க்கிறா? இங்க ஃபைனலா யார் இங்க ஒரு ஸ்பெக்டேட்டர் மாதிரி, ஒரு பார்வையாளர் மாதிரி, இங்க அதாவது சீஃப் கெஸ்ட். ஏற்கனவே பார்வையாளர்கள் மாதிரி குவளை மலர்கள் பார்க்கின்றனன்னு சொல்லிட்டாரு. யார் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை விருந்தினராக இருந்து இதையெல்லாம் பார்த்து ரசிக்கிறார்கள் அப்படிங்கிறத கடைசி அடியில சொல்றாரு. மருதம் வீற்றிருக்கும் மாதோ. ஏன்னா இது மருத நில காட்சி என்பதனால மருத நில மங்கை, மருதம் என்னும் மங்கை இந்த அழகை எல்லாம் தன்னுடைய நிலத்திலே நிகழ்கின்ற இந்த அற்புதமான காட்சிகளை எல்லாம் அவள் கம்பீரமாக பார்த்து ரசிக்கிறாள் என்று கம்பர் சொல்லுகிறார். ஆக கம்பருடைய இந்த சிந்தனைக்கு அடிப்படையாக இந்த காலத்து மொழியில சொல்லுவதனால் இன்ஸ்பிரேஷனாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கபிலருடைய அகநானூற்று பாடல். நான் ஏற்கனவே சொன்ன அந்த கபிலருடைய பாடல் தான் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக கம்பருக்கு இருந்து இந்த பாடலை அவர் எழுதுவதற்கு துணை செய்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அந்த பாடலை நீங்க பார்க்கணும்னா அது அகநானூற்றின் 82வது பாடல், கபிலருடைய பாடல். நீங்க அப்புறமா கூட இதை பார்த்து படித்து ரசிக்கலாம். அந்த பாடலினுடைய தாக்கம் பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. அது 2ஆம் நூற்றாண்டு அல்லது முதல் நூற்றாண்டிலே கபிலரால் எழுதப்பட்ட பாடலை பிறகு ஒரு 10-11 நூற்றாண்டுகளுக்கு பின்னால் வரக்கூடிய கம்பர் சற்றே மாற்றத்தோடு அவருடைய கலைக்கண்ணோடு பார்த்து சிற்சில மாற்றங்களை செய்து தன்னுடைய கம்பராமாயணத்திலே உலவ விட்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக ஒரு அருமையான பாடல், அருமையான சிந்தனை, காலம் கடந்தும் நிற்கும் பல படைப்பாளர்களையும் கவரும் என்பதற்கு இந்த பாடல்கள் எல்லாம் நமக்கு சான்றாக அமைந்திருக்கின்றன என்று சொல்லலாம். அடுத்தது தலைவியை திருமணம் செய்து கொள்ளுவதற்காக தலைவன் பொருள் தேடுவதற்கு சென்றிருக்கிறான். அந்த காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தலைவன் பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அப்பா அம்மாவுடைய காசுல வாழலாம் அப்படின்னு நினைக்காம தான் பொருள் ஈட்டி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருக்கிறான். அதைத்தான் நம்முடைய தமிழ் சமூகமும் வலியுறுத்தி இருக்கிறது. அப்பா அம்மாவுடைய பணத்திலே வாழ்வதை நம்முடைய சமூகம் வலியுறுத்தவில்லை. வினையே ஆடவருக்கு உயிரே என்பதுதான் நம்முடைய சங்க பாடல். ஆண்கள் வினை செய்து பொருள் ஈட்ட வேண்டும். இப்ப காலம் மாறிவிட்டது, பெண்களும் பொருள் ஈட்டுகிறார்கள். நான் சொல்லுவது அந்த காலத்து மனநிலையை. அதனால அவன் என்ன செய்தான் அப்படின்னா தலைவீட்ட சொல்லிட்டு போறான், நீ காத்திரு, நான் போய் பொருள் தேடி கொண்டு வந்த பிறகு நம்முடைய திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று. இந்த மாதிரி திருமணத்தை இடையிலே வைத்துவிட்டு பொருள் தேட செல்லுவதற்கு வரவு இடை வைத்து பொருள் வயின் பிரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க சங்க மரபிலே. வரவுங்கிறது திருமணம், திருமணத்தை வைத்து விட்டு திருமணத்திற்கான அதாவது கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொருள் தேடுவதற்காக போவது, அதைத்தான் அப்படி சொல்லுகிறார்கள். எனவே தலைவியும் காத்திருக்கிறாள். அவன் பொருளை தேடிக்கொண்டு வந்து விடுவான், வந்த பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறாள். அப்ப தோழி தலைவியை டெஸ்ட் பண்றா, அவ எப்படி அந்த பிரிவை பொறுத்து இருக்கிறாள், அவளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தலைவியை பார்த்து தோழி நீ எப்படி இருக்க, உன்னால இந்த பிரிவை பொறுத்து கொள்ள முடிகிறதா அப்படின்னு எல்லாம் அக்கறையோடு விசாரிக்கிறாள். அப்ப தலைவி அதுக்கு நேரடியான பதிலை சொல்லாமல் ஒரு உவமையின் வாயிலாக தன்னுடைய மனநிலையை புலப்படுத்துகிறாள் என்று நம்ம பார்க்கிறோம். தோழியே, இரவிலே உதிக்கின்ற அந்த நிலவு கடலிலே காணப்படுவது போல, அந்த கடலின் மேலே நிலவு காணப்படுவது போல நீர் ஒழுகுகின்ற வெள்ளிய, அதாவது வெள்ளி போன்ற நீர் ஒழுகுகின்ற அருவியை உடைய இந்த மலைநாட்டு தலைவன் இருக்கிறானே, அவன் கதிரவனை போன்றவன். தலைவன் எப்படிப்பட்டவன்னா அவன் கதிரவனை போன்றவன்.
என்னுடைய மூங்கிலை போன்ற தோள்கள் இருக்கின்றன அல்லவா, என்னுடைய பெருந்தோள்கள், அவை நெருஞ்சி மலரை போன்றவை அப்படின்னு சொல்றான். தலைவன் கதிரவனை போன்றவன், என்னுடைய தோள்கள் நெருஞ்சி மலரை போன்றவை அப்படின்னு தலைவி சொல்லுகிறா. தோழிக்கு அது புரியல. அவ என்ன சொல்ல வரான்னு, என்னமா சொல்ற, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுமா அப்படின்னு அவன் கேட்கும்போது சொல்றா, காலையிலே கதிரவன் கிழக்கு திசையிலே உதிக்கின்ற போது அந்த திசை நோக்கி முகம் திருப்பி இருக்கின்ற நெருஞ்சி, அந்த கதிரவன் எப்படியெல்லாம் நகருமோ கதிரவனுடைய இயக்கத்துக்கு ஏற்ற வகையிலே அதுவும் இயங்கும். அதாவது அதனுடைய மூமெண்ட்ஸ், அதனுடைய இயக்கமும் கதிரவனுடைய திசை நோக்கியே இருக்கும். மாலையில பாத்தீங்கன்னா கதிரவன் மறைந்த பிறகு அந்த நெருஞ்சி மலரும் கூம்பி விடும். அது போன்றவள் நான், தலைவன் தான் எனக்கு கதிரவன், நான் நெருஞ்சி மலரை போன்றவள் என்று தலைவி சொல்லுகிறாள். இதன் வாயிலாக அவ சொல்ல விரும்புகிற உண்மை என்னன்னா, தலைவன் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான், நீ காத்திரு, நான் பொருள் தேடிக்கொண்டு வந்த பிறகு நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று. அது அவனுடைய எண்ணப்படி நடப்பதுதான் என்னுடைய கடமை அப்படிங்கிறத இப்படி பூடகமா மறைமுகமாக அவன் கதிரவன், அவன் இயங்குகின்ற திசையில் எல்லாம் இயங்கக்கூடிய நெருஞ்சி மலர் போன்றவள் நான் என்று தலைவி சொல்லுகிறாள். நமக்கு தெரியும் கதிரவன் இயங்குகின்ற திசையில் எல்லாம் இயங்கக்கூடியது சன்ஃபிளவர், சூரியகாந்தி மலர் என்று. ஆனால் பலரும் அறியாத உண்மை என்னன்னா, நெருஞ்சி பூவும் அதே மாதிரிதான் நடந்து கொள்ளும். சூரியகாந்தி பூவை போலவே கதிரவனுடைய இயக்கத்துக்கு ஏற்ற வகையிலே இயங்கக்கூடிய இன்னொரு மலர் நெருஞ்சி. அதை நம்முடைய சங்க புலவர்கள் அழகாக அடையாளம் கண்டு நுண்ணோக்கோடு பார்த்து தம்முடைய பாடலிலே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வியப்பாக இருக்கிறது. அவர்களுடைய இயற்கை குறித்த அறிவு, இந்த பொட்டானிக்கல் நாலேஜ் நமக்கு வியப்பை தரக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு சிறிய பாடல் தான். இந்த பாடலை பாத்தீங்கன்னா, எழுதரு மதியம் கடற்கண்டாங்கு ஒழுகுவெள் அருவி ஓங்கு மலை நாடன் ஞாயிறு அணையன் தோழி நெருஞ்சி அணைய என் பெரும் பனை தோளே. இது குறுந்தொகையினுடைய 315வது பாடல். இதை எழுதியதாக 2 புலவர்களுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவரோ அல்லது அவரோ, 2 பேர்ல ஒருத்தர் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஒரு பெயர் வேளாதித்தனார் அல்லது தும்பி சேர்க்கீரனார். ஏன்னா இது உரையாசிரியர்களுக்கே கொஞ்சம் யார் புலவருங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா பாடல் மிக அற்புதமான பாடல். இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா 4 அடிகளை கொண்ட சிறிய பாடல் தான். ஆனா இதுல 4 உவமைகள் பேசப்பட்டிருக்கின்றன. இங்கே அருவிக்கு நிலவினுடைய ஒளி உவமையாக்கப்பட்டிருக்கிறது, மலைக்கு கடல் உவமையாக்கப்பட்டிருக்கிறது, தலைவனுக்கு கதிரவன் உவமையாக்கப்பட்டிருக்கிறது, தலைவிக்கு அவளுடைய உணர்வுகளுக்கு நெருஞ்சி மலர் உவமையாக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா எவ்வளவு அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடலை அற்புதமான பாடல், உலக காதல் பாடல் வரிசைகளிலே வைத்து எண்ணத்தக்க பாடல் என்று ஸ்லாகித்து பேசுகிறார் தமிழறிஞரான தமிழண்ணல். நம்ம காதல் பாடல் அப்படின்னதுமே யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாங்கலந்தனவே என்ற பாடலைத்தான் திரும்ப திரும்ப எடுத்து காட்டுவது வழக்கம். அது அற்புதமான பாடல் என்பதிலே எனக்கும் மாற்று கருத்தில்லை. ஆனால் கொஞ்சம் மாற்றி யோசித்து இது போன்ற அற்புதமான பாடல்களையும் நாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். மிகச்சிறிய பாடலிலே மிக அருமையான அரிய உவமைகளை இந்த பாடல், நான் இப்ப சொன்ன பாடல் கொண்டிருக்கிறது. நுட்பமான உளவியல் கருத்தையும் பேசுகிறது, ஒரு இயற்கை சார்ந்த கருத்தையும் அது சொல்லுகிறது இல்லையா. கதிரவன் இயங்குகின்ற திசையில் தான் நெருஞ்சி மலர் இயங்குங்கிற உண்மையையும் இந்த பாடல் புலப்படுத்தி நுட்பமாக தலைவியினுடைய மன உணர்வுகளை இந்த பாடல் படம் பிடித்து காட்டியிருக்கிறது. இது நாம் படித்து ரசிக்க வேண்டிய மற்றொரு அகத்திணை பாடல். அதே மாதிரி தலைவி தன்னுடைய காதலை வீட்டிலே சொல்ல துணியாத ஒரு சூழலிலே தலைவனோடு உடன்போக்கு செல்வாள் அப்படிங்கறத நம்ம சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன. இங்கும் அப்படித்தான் ஒரு தலைவி, அவளால் தன்னுடைய காதலை துணிவாக தன் வீட்டிலே இருக்கக்கூடிய தாய்மார்களிடம் சொல்ல முடியவில்லை. அவள் தவித்துக் கொண்டிருக்கிறாள், என்ன செய்வது என்று. அப்ப தோழி ஒரு யோசனை சொல்ல, நீ இப்படியே இருந்தேன்னா உனக்கு வேறு இடத்திலே மனம் பேசி விடுவார்கள், அப்புறம் உன்னுடைய வாழ்க்கை சரியாக இருக்காது. நீ நினைத்தவனை மணந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ தலைவனோடு உடன்போக்கிலே அவனோடு சென்று விடுவதுதான் நல்லது, அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு சிறந்தது என்று தோழி சொல்லுகிறாள். அதே மாதிரி தலைவனிடமும் அவள் பேசி அவனையும் சம்மதிக்க வைக்கிறாள். ஒரு நாள் அதிகாலை வேளையிலே தலைவன் தலைவியை அழைத்து கொண்டு செல்ல இருக்கிறான். அப்ப தோழி அவர்களுக்கு விடை கொடுக்கிறாள். அப்ப அவள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இது அப்படியே பொன் எழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய கருத்துக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாடலிலே பேசப்பட்டிருக்கிற கருத்துக்களை அவ தலைவனிடம் என்ன சொல்றா அப்படின்னா, தலைவனே,
இந்த தலைவி என்னுடைய உயிர் போன்றவள். இவள் இப்போது இளமை நலத்தோடு இருக்கிறாள். ஆனா எப்பவுமே இளமையோடவே இருக்க மாட்டாங்க இல்லையா? மனிதர்களுக்கு முதுமைங்கிற ஒன்றும் வரும். ஆக இந்த தலைவி முதுமை அடைந்து அவளுடைய இளமை நலம் குன்றி போனாலும் கூட, அவளுடைய நீண்ட கரிய கூந்தல் நரைத்து போய்விட்டாலும் கூட, நீ இவளை கைவிடக் கூடாது. ஏனென்றால் உன்னுடைய வார்த்தைகளை நம்பித்தான் நீ கைவிடாமல் அவளை எப்போதும் காப்பாய் அப்படிங்கிற அந்த உன்னுடைய உறுதிமொழியை நம்பித்தான் இவள் உன்னோடு வருகிறாள். இவளை எந்த சூழலிலும் நீ கைவிட்டு விடாதே அப்படின்னு தாயினும் சால பரிந்து அந்த தலைவனுக்கு அவள் அறிவுரை சொல்லி அனுப்பி வைப்பதாக ஒரு பாடல் நற்றிணையிலே இடம்பெற்றிருக்கிறது. அண்ணாந்து ஏந்திய வனமுலை தளரினும் பொன்னேர் மேனி மணியின் தாழ்ந்த நன்னெடுங் கூந்தல் நரையொடு முடிப்பினும் நீர்த்தல் ஓம்புமதி பூக்கேள் ஊற. எத்த ஒரு சூழலிலும் இவளுடைய இளமை நலம் குன்றி போனாலும் இவளை நீ நீத்து விடாதே, இவளை விட்டு நீங்கி விடாதே என்று அறிவுரை சொல்லி அனுப்புகிறாள் தோழி என்று பார்க்கிறோம். இது நற்றிணையினுடைய 10வது பாடல். ஆக இப்ப தோழி சொன்னதை கேட்டு அதன்படியே அந்த தலைவனும் தலைவியும் இல்லறம் பேணுகிறார்கள், நீண்ட நாள் மகிழ்ச்சியோடு வாழுகிறார்கள் என்று நாம் வைத்துக் கொண்டால், பல காலத்திற்கு பிறகு தலைவி மூப்படைவாள் இல்லையா? அவளுடைய கூந்தல் எல்லாம் நரைத்து போகும். அப்ப அந்த தலைவன் அந்த தலைவியை குறித்து என்ன நினைப்பான், அவளிடம் எப்படி நடந்து கொள்வான் அப்படின்னு நம்முடைய கற்பனையை கொஞ்சம் போட்டி பார்த்தோம் என்றால் அதற்கும் நாம் ஒரு விடையை கண்டுபிடிக்கலாம். இந்த நம்முடைய சிந்தனைக்கு உயிர் கொடுக்கின்ற வகையிலே பாவேந்தர் பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்ற ஒரு காப்பியத்தின் இறுதி பகுதியிலே முதியவர்களினுடைய காதலை பேசி இருக்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, இந்த தலைவனும் தலைவியும் இப்படியே அன்போடு வாழ்ந்து முதுமை அடைகிறார்கள். அப்படிங்கிறப்ப அந்த தலைவன் தலைவியை பற்றி என்ன எண்ணுவான் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு அழகான வார்த்தைகளை போட்டிருக்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன். அப்ப அந்த தலைவன் சிந்தித்து பார்க்கிறான் தலைவியை பற்றி. இளம் வயதிலே இவள் மிக அழகாக இருந்தாள், இளமை நலத்தோடு இருந்தாள். ஆனா இப்ப எப்படி இருக்கா? இதற்கு நேர்மாறான ஒரு சூழலிலே இருக்கிறாள் அப்படிங்கறத அவன் எப்படி கற்பனை செய்து பார்க்கிறான் என்றால், புதுமலர் அல்ல காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடையாள் அல்லள் தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகம் அவൾക്ക് வறள் நிலம் குழிகள் கண்கள். அப்புறம் எது எனக்கு இன்பம் நல்கும், இருக்கின்றாள் என்பது ஒன்று. ஆக இவளுக்கு இப்ப புதுமலர் மாதிரியான உடல் இல்லை, சதிராடும் நடை இல்லை, மதி போன்ற முகம் இல்லை. ஆனாலும் இந்த வயதிலே எனக்கு என்ன தேவை? அவளுடைய இளமை நலம் எனக்கு இனிமேல் தேவையில்லை. அவள் இருக்கிறாள், என்னோடு இருக்கிறாள் என்ற ஒன்றுதான் இந்த முதுமையிலே எனக்கு தேவை என்று அந்த தலைவன் எண்ணுவான் என்று முதியவர்களினுடைய காதலுக்கு உளவியல் அடிப்படையிலே உயிர் கொடுத்திருக்கிறார், கருத்துக்களை கொடுத்திருக்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன் என்று நாம் பார்க்கிறோம். இதையும் அப்படியே நான் ஓட்டி காட்டி இருக்கிறேன். அந்த இளமை காதல் முதுமை வரையில் நீடித்தால் அது எப்படி இருக்கும் என்பதையும் நான் இந்த பாவேந்தர் பாரதிதாசன் பாடலோடு என்னுடைய நூலிலே சுட்டி காட்டி இருக்கிறேன். இப்ப இந்த முதுமை காதலுக்கு சிச்சுவேஷனுக்கு பொருத்தமா வேற ஒரு பாட்டு யோசிச்சோம்னா, இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும், முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும் அப்படிங்கிற கண்ணதாசனுடைய பாடலையும் நாம் மீட்டி பார்க்கலாம். ஆக நண்பர்களே, எது உண்மையான காதல் அப்படின்னா, இளமை அழகை மட்டும் பார்த்து வருகின்ற காதல் உண்மையான காதல் இல்லை. அது முதுமையிலும் நீடித்து அந்த இறுதி பயணம் வரைக்கும் அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்து வாழ்ந்தால், உடலை தாண்டி அந்த காதல் உள்ள கோயிலிலே குடியேறினால் அதுவே உண்மையான காதலாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு பாடல். இதில் தலைவி தலைவனோடு உடன்போக்கிலே செல்லுகிறாள். ஏனென்றால் வீட்டிலே அவளுடைய திருமணத்திற்கு சம்மதம் கிடைக்கவில்லை அப்படிங்கிற சூழலிலே அவள் தலைவனோடு சென்று கொண்டிருக்கிறாள். என்னதான் இருந்தாலும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் போகிற போது அந்த பெண்ணினுடைய மன உணர்வுகள் எப்படி இருக்கும்? கவலை தோய்ந்ததாக, அச்சமும் பயமும் கலக்கமும் நிறைந்ததாகத்தான் இருக்கும். அதனால அந்த தலைவியும் கூட ஒரு கலக்கத்தோடே தலைவனோடு சென்று கொண்டிருக்கிறாள். அந்த தலைவன் பார்க்கிறான், இந்த பெண்ணை எப்படியாவது இயல்பு நிலைக்கு நம்ம கொண்டு வரணுமே, எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்க்கிறான். அப்ப பார்க்கும் பொழுது அங்க காட்டு வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்க பாத்தீங்கன்னா அந்த கோங்க மலர்கள்னா அது ஒரு மாதிரி மஞ்சள், அந்த குண்டு பல்பு, எல்லோ பல்பு மாதிரி இருக்கும். அப்படியே மஞ்சள் விளக்கு போட்டது போல அப்படியே அந்த எல்லா மரங்களிலும் அந்த கோங்க மலர்கள் மலர்ந்திருப்பது எப்படி இருக்கு அப்படின்னா, அப்படியே வரிசையா அது கார்த்திகை மாதத்திலே மலை பிளவுகளில் எல்லாம் வரிசையாக விளக்கு ஏற்றி வைத்தது போல இருக்கிறதா. அததான் சொல்றான், கார்த்திகை மாதத்து பௌர்ணமி நாளிலே
வானத்திலே ஒளி வீசுமாறு மலை பிளவுகளிலெல்லாம் விளக்குகள் ஏற்றப்படுவது போல இதோ வழியெங்கும் இந்த கோங்க மலர்கள் பூத்திருக்கிறதே, இந்த காடு உன் தந்தைக்கு சொந்தமானது. அதாவது அந்த பொண்ணை வந்து அப்படியே சைக்கலாஜிக்கலா டச் பண்றான் பாருங்க. நம்ம போற வழி கூட உன் தந்தையின் காடு தான், இந்த காட்டு வழியில தான் நம்ம போறோம் அப்படிங்கிறப்ப என்னதான் இருந்தாலும் பெண்களுக்கு தந்தையின் மீது ஒரு தனி அலாதியான பாசம் உண்டு இல்லையா? அதனால உன் தந்தையின் காட்டு வழியாகத்தான் நம்ம போறோம். இதோ பாரு எத்தனை மலர்கள், மஞ்சள் விளக்குகளை போட்டது போல, அப்படியே மலை பிளவுகளிலெல்லாம் கார்த்திகை விளக்குகளை ஏற்றி வைத்தது போல இங்கே கோங்க மலர்கள் மலர்ந்திருக்கின்றன பார் அப்படின்னு அவன் காட்டும் பொழுது அவளினுடைய முகத்திலே இருந்த வாட்டம் மறைந்து அவள் இயல்பு நிலை அடைந்தாள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு அற்புதமான பாடல், பல உண்மைகளை பேசக்கூடிய பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. மாமலை விடரகம் கவை காண்பர கண்டிசின் வாழியோ குருமகள் நுந்தை உன்னுடைய தந்தையின் அருமீன் பயந்த அறம் செய் திங்கள் செல் சுடர் நெடுங்கொடி போல பல் பூங்கோங்கம் அணிந்த காடே. செல் சுடர் நெடுங்கொடி என்று இந்த பாடலிலே பயின்று வந்திருக்கின்ற தொடரைத்தான் என்னுடைய நூலுக்கும் நான் தலைப்பாக கொடுத்திருக்கிறேன். இங்கே செல் சுடர் நெடுங்கொடி என்பது வானத்திலே சுடர் விடுகின்ற, மலையிலே ஏற்றி வைக்கப்பட்ட கொடி போல வரிசையாக ஏற்றி வைக்கப்பட்ட விளக்குகள் என்று பொருள். ஆக இந்த கார்த்திகை மாதத்தை அவன் சொல்றான் பாருங்க, அருமீன் பயந்த அறம் செய் திங்கள். அருமீன் என்பது கார்த்திகை நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய தமிழ் சொல். அருமீன் ஏன் அதற்கு பெயர் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அது 6 நட்சத்திரங்கள் ஒன்றாக சேர்ந்த ஒரு நட்சத்திர கூட்டம். இதை நம்முடைய தமிழர்கள் அன்றே கணித்து அழகாக பார்த்து சொல்லி இருக்கிறார்கள். கார்த்திகை நட்சத்திரம் என்பது 6 நட்சத்திரங்களினுடைய கூட்டம் என்பதை அப்போதே டெலஸ்கோப் எல்லாம் கண்டுபிடிக்கப்படாத காலத்திலேயே நம்முடைய புலவர்கள் பார்த்து சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வானியல் அறிவு எவ்வளவு நுட்பமாக இருந்திருக்கிறது என்பதை பாருங்கள். அது மட்டுமில்லை, அறம் செய் திங்கள் அப்படிங்கிற ஒரு தொடரும் இதுல வருது. ஆக கார்த்திகை மாதத்திலே நம்முடைய மக்கள் விளக்கேற்றி வைத்திருக்கிறார்கள். கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலே, அதுதானே பௌர்ணமி. நம்ம காமராஜ் ஐயாக்கெல்லாம் நல்லா தெரியும், திருவண்ணாமலையிலே கார்த்திகை தீபம் ஏற்றுவது என்பது மிக விசேஷம். மலையில தான் அங்க விளக்கு ஏற்றுவார்கள். மலையில விளக்கேற்றுவதுங்கிறது ஏதோ புதிய மரபு இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய தமிழ் மக்கள் மலை பிளவுகளிலெல்லாம் விளக்குகளை ஏற்றி வைத்திருந்திருக்கிறார்கள். அதைத்தான் இந்த தலைவன் சொல்றான், மலை பிளவுகளிலெல்லாம் ஏற்றி வைக்கப்பட்ட விளக்குகள் போல இந்த கோங்க மலர்கள் மலர்ந்திருக்கின்றன பார் என்று அறம் செய் திங்கள். ஆக அந்த கார்த்திகை திருநாள் அன்று நம்முடைய மக்கள் அறச்செயல்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியையும் இந்த பாடல் நமக்கு தெரிவிக்கிறது. ஆக 2000 ஆண்டுகளாக இந்த கார்த்திகை விளக்கீடு அப்படிங்கிற மரபு நம்மிடம் இருக்கிறது. அந்த நாளிலே அறச்செயல்களை செய்வதை நம்முடைய முன்னோர்கள் வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். அந்த கார்த்திகை நட்சத்திரம்ங்கிறது 6 நட்சத்திரங்களினுடைய ஒரு தொகுதி என்ற அந்த உண்மை இப்ப அது அறிவியல் ஆதாரபூர்வமாக நிரூபித்து விட்டது. 6 அல்லது 7 விண்மீன்கள் அங்க இருக்கு. அதுல அந்த ஒரு விண்மீன் அவ்வளவு பளிச்சுன்னு நமக்கு தெரியல. ஆக 6 விண்மீன்கள் மட்டும்தான் அந்த கூட்டத்துல நமக்கு பளிச்சுன்னு தெளிவாக தெரிவதனால் நம் மக்கள் அதற்கு அருமீன் என்றே பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆங்கிலத்திலே இந்த அருமீன் அல்லது கார்த்திகையை வந்து பிளியடிஸ் என்று சொல்லுவார்கள். இந்த பிளியடிஸ் நம்ம நாட்டுல மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டிலையும் இந்த கார்த்திகை விண்மீனை மங்களமான ஒன்றாக கருதி இருக்கிறார்கள். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜப்பானுடைய ஒரு வாகனத்தின் பெயர் சுபரு. சுபருங்கிறது சுப 6. ஆக இந்த கார்த்திகை விண்மீனை 6ங்கிறது அங்கேயும் வந்திருப்பாருங்க, சுப 6 தான் சுபரு. ஆக சுபமாக இருக்கக்கூடிய அந்த 6 விண்மீன்கள் இந்த கார்த்திகை விண்மீனை நாம் மட்டுமல்லாமல் உலகின் பல நாடுகளுமே ஒரு மங்களமான விண்மீன் கூட்டமாக கருதி இருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்களும் நமக்கு கிடைக்கின்றன என்று பார்க்கிறோம். ஆக பல்வேறு செய்திகளை நாம் அறிந்து கொள்ளுவதற்கு இந்த பாடல் துணை செய்கிறது. இது நற்றிணையினுடைய 202வது பாடல். இதை எழுதியவர் பாலை பாடிய பெருங்கழுங்கோ என்ற அரசர், ஒரு அரச புலவர் எழுதின பாடல். ஒரு அற்புதமான கவிஞர் பாலை பாடிய பெருங்கழுங்கோ. ஏன்னா இவர் பாலை பாடல்கள், பாலை திணை பாடல்களைத்தான் அதிகம் பாடியிருக்கிறார் என்பதனால் இவரை பாலை பாடிய பெருங்கழுங்கோ என்று அழைக்கிறார்கள். இவர் கிட்டத்தட்ட 60 பாடல்களுக்கு மேல சங்க நூல்ல பாடியிருக்கிறார். அதிலே ஒரு அற்புதமான பாடல் இது. இந்த பாடலிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அழகான தொடரைத்தான் செல் சுடர் நெடுங்கொடி.
என்னுடைய நூலின் பெயராகவும் நான் வைத்திருக்கிறேன். அடுத்தது இன்னொரு செய்தி சொல்றதுக்கு நேரம் இருக்குதா இல்ல முடிக்கணுமாமா குணமதி? சொல்லலாம். இன்னும் ஒரு செய்தி, தமிழர் திருமணத்தை பற்றி ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்யறேன் என்னோட உரைய. இப்போ இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய தமிழர் திருமணம் எப்படியெல்லாம் மாறி இருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் இல்லையா? தமிழர் திருமணம்ங்கிறது தமிழர் மரபுப்படியே நடக்கிறதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னா எதை கேட்டாலும் சங்கீத்துங்கிறாங்க, அப்புறம் மெஹந்தி அப்படிங்கிறாங்க. மெஹந்திங்கிறது நாம் போடுகின்ற மருதாணியை நாம் மங்களமானதாக கருதுவோம். திருமணம் மட்டுமல்லாமல் மற்ற விசேஷ நாட்களிலும் நம்முடைய பெண்கள் மருதாணி இட்டுக் கொள்ளுவது வழக்கம். இப்ப அதை கூட நம்ம தமிழ்ல சொல்றது இல்ல, மெஹந்தின்னு அப்படியே வடமொழி சொல்லத்தான் பயன்படுத்துகிறோம். நம்முடைய திருமண முறையே எத்தனையோ விதங்களில் மாறி இருக்கிறது. மெஹந்திங்கிறாங்க, சங்கீத்துங்கிறாங்க, அப்புறம் என்னமோ ஹல்தின்னு ஒண்ணு சொல்றாங்க. ஹல்தினா மஞ்சள், மஞ்சள் இல்லாமல் திருமணம் கிடையாது. அதை கூட நாம் தமிழிலே சொல்லுவது இல்லை. ஆக நம்முடைய தமிழர் மரபிலே எல்லா நிகழ்வுகளும், திருமணத்தை ஒட்டிய எல்லா சடங்குகளிலுமே இப்ப வடநாட்டு மரபு புகுந்து விட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இது மகிழ்ச்சிக்குரிய ஒரு செயலாக எனக்கு படவில்லை. ஆனால் இதுதான் நிகழ்வாக இருக்கிறது. ஆனால் அந்த காலத்திலே நம்முடைய மக்கள் எப்படி திருமணம் நடத்தினார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். நமக்கு தமிழர் திருமணத்தை பற்றி கிடைக்கக்கூடிய சான்றுன்னு பாத்தீங்கன்னா 2 பாடல்கள்ல மட்டும்தான் சான்றுகள் கிடைக்கின்றன. 2 பாடல்களுமே அகநானூற்றிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல்கள். ஒன்று அகநானூற்றினுடைய 86வது பாடல், நல்லாவூர் கிழார் அப்படிங்கிற புலவர் எழுதின பாடல். இன்னொரு பாடல் அகநானூற்றினுடைய 136வது பாடல், அதை எழுதியவர் விற்றூற்று மூதெயினார். இந்த 2 பாடல்களும் அன்று தமிழர் திருமணம் எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறத நமக்கு காட்சிப்படுத்தி காட்டுகிறது. இந்த 2 பாடலுமே தலைவன் அவனுடைய பிளாஷ்பேக்ல நினைத்து பார்க்கிறான். இப்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் ஊடல், தலைவி தலைவனிடம் சரியாக பேசவில்லை. அப்படிங்கிறப்ப தன்னுடைய திருமணத்தன்று அவள் எப்படி நடந்து கொண்டாள், தன்னுடைய திருமணம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத அவன் நனவோடையாக ஓட்டி பார்க்கிறான் தன்னுடைய நெஞ்சிலே. அதன் வாயிலாக நமக்கு தெரியக்கூடிய உண்மைகள் என்ன என்றால், அன்று திருமணத்தை முன்னின்று நடத்தியவர்கள் பெண்கள் தான். ஆண்கள் கூட அந்த திருமணத்தை நடத்தவில்லை. மங்கள மகளிர் என்று சொல்லக்கூடிய முதிய பெண்கள் திருமணத்தை முன்னின்று நடத்தி இருக்கிறார்கள். வேத மந்திரங்கள் அன்று முழங்கவில்லை. பார்ப்பனர்கள் வேள்வி தீ வளர்க்கவில்லை. இது எதுவுமே நடக்கல. ஆண்களினுடைய பங்களிப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆண்களே இந்த திருமணத்துல எந்த விதமான பங்களிப்பையும் செய்யவில்லை, எந்த சடங்குகளையும் செய்யவில்லை. மங்கள மகளிர் முதிய பெண்களே முன்னின்று சடங்குகளை செய்திருக்கிறார்கள். அப்புறம் என்ன செய்திருக்கிறார்கள்னா, எந்த நாளினே திருமணம் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திங்களும் ரோஹிணியும் கூடிய நாள் அப்படிங்கிறாங்க. நிலவோடு ரோஹிணி சேர்ந்த நாள், அததான் நல்ல நாளாக மங்கள நாளாக கருதி அந்த நாளிலே அதிகாலை நேரத்திலே நம்முடைய தமிழர்கள் திருமணத்தை நடத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். திருமண விருந்துல என்ன போட்டாங்க? இப்ப ஏகப்பட்ட ஐட்டம் போடுறாங்க, எல்லாம் குப்பைக்கு போகுது. அவ்வளவு யாரும் சாப்பிடறதே கூட இல்லை. அன்று திருமணத்திற்கு என்னென்ன போட்டாங்கிறது அந்த 2 பாட்டும் 2 விதமான கருத்தை சொல்லுகிறது. அந்த 86வது பாடலை நம்ம பார்க்கிற போது, உளுந்து தலை பெய்த களி அப்படின்னு சொல்லுது. உளுந்து அப்படின்னா உளுத்தம்பருப்பை கூட்டி செய்யப்பட்ட ஒரு பொங்கல் மாதிரி ஒன்று போட்டிருக்கிறார்கள். உளுந்தை கூட்டி செய்த ஒரு பொங்கல் அன்று திருமண விருந்தாக போடப்பட்டிருக்கிறது. இன்னொரு பாடல் என்ன சொல்லுகிறது என்றால், இறைச்சியை சேர்த்து சமைக்கப்பட்ட உணவு. இறைச்சியும் சோறும் சொல்ல போனா இந்த காலத்துல சொல்லக்கூடிய அந்த மட்டன் பிரியாணி மாதிரி ஒரு பிரியாணி போட்டிருக்காங்க. இதுதான் ஒரு பாடல் சொல்லுகிறது உளுத்தங்களி அல்லது உளுந்து சேர்த்து செய்யப்பட்ட பொங்கல் என்று. இன்னொரு பாடலிலே ஊன் துவைக்கப்பட்ட சோறு என்ற செய்தி நமக்கு கிடைக்கிறது. இதை தாண்டி மிகப்பெரிய ஆடம்பரமான எந்த ஒரு சடங்கும் நிகழவில்லை. ஆண்களினுடைய பங்களிப்பே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். குறிப்பாக தாலி கட்டுகின்ற வழக்கமும் அன்று இருந்ததாக தெரியவில்லை. என்ன செய்திருக்கிறார்கள்னா, அந்த பெண்ணை உட்கார வைத்து நீரிலே மலர்களையும் நெல்லையும் இட்டு அதை அந்த பெண்ணினுடைய தலையிலே ஊற்றி அவளை மங்கள நீராட்டி இருக்கிறார்கள். பிறகு அவளுடைய கையிலே இந்த அருகம்புல் இருக்கு இல்லையா, அதனுடைய கிழங்கு, அதாவது சின்ன கிழங்கு, இப்பதான் முளை வரக்கூடிய அந்த கிழங்கை எடுத்து அதை ஒரு வெண்மையான நூலிலே சுற்றி சூட்டினார்கள் அப்படிங்கிறது இந்த பாடல். சூட்டினார்கள்னா கையில கட்டினார்களா அல்லது கழுத்திலே கட்டினார்களாங்கிறது கூட தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆக அருகினுடைய கிழங்கை ஒரு வெண்மையான நூலிலே சுற்றி கட்டி இருக்கிறார். அவ்வளவுதான் திருமணம். வாழ்த்தி இருக்கிறார்கள், நீ மங்கள மனை கிழத்தியாக ஆகுக, கணவனுக்கு ஏற்ற பெண்ணாக நீ வாழ்க, எல்லா பேறுகளையும் பெறுக. அவ்வளவுதான், திருமணம் முடிஞ்சு போச்சு.
வேற எந்த விதமான ஆடம்பரங்களும் இல்ல, 100 விதமான சாப்பாடு கிடையாது, 1000 விதமான ஆட்டப்பாட்டங்கள் கிடையாது, எதுவும் இல்லை. மங்களமாக மிக எளிமையாக அன்று நம்முடைய திருமணம் நடந்திருக்கிறது என்பதை இந்த 2 பாடல்களும் நமக்கு வெளிச்சமிட்டு காட்டுகின்றன. ஆக இன்று நம்முடைய திருமண முறை பெரிதும் அதிலிருந்து மாறுபட்டு இருக்கிறது. இயலுமானால் நாம் அப்படியே அந்த பழைய முறைக்கு நம்மால் திரும்ப போக முடியாது என்றாலும் கூட இயன்ற அளவிற்கு எளிமையாக நம்முடைய திருமணங்களை செய்ய நாம் முற்படலாம். தமிழர் மரபை கைவிட்டு விடாமல், தமிழர் மரபிலே ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னால் நம்முடைய முன்னோர்கள் எப்படி செய்தார்களோ அந்த முறையையாவது நாம் மீட்டெடுத்து நம் திருமணங்களை நடத்தலாம் என்பது என்னுடைய யோசனை. ஆக இப்படி பல்வேறு விதமான கருத்துக்களை, வானியல் கருத்துக்களை, அவர்களுடைய படைப்பாக்க திறனை, உளவியலை, பண்பாட்டை, அன்று தொட்டு இன்று வரை நீண்டு வரக்கூடிய கார்த்திகை விளக்கீடு போன்ற மரபுகளை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு நம்முடைய சங்க அகத்திணை பாடல்கள் துணை செய்திருக்கின்றன. அவற்றிலே சிலவற்றைத்தான் நான் என்னுடைய நூலிலும் விரிவாக பட்டியலிட்டு என் ஸ்டைல்ல நானு பல்வேறு விதமான உவமைகளை, ஒப்புமைகளை எல்லாம் கொடுத்து இந்த காலத்திற்கு பொருந்தி வரக்கூடிய பாடல்களோடு ஒப்பிட்டு காட்டி இந்த நூலிலே நான் எழுதியிருக்கிறேன். இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றன. காலத்தினுடைய அருமை கருதி நான் இந்த அளவிலே என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அப்படியே இது என்னுடைய நூல். இதுதான் என்னுடைய செல் சுடர் நெடுங்கொடி என்ற நூல். இதற்கு அட்டை படமாக நான் போட்டிருப்பதுதான் அப்படியே காட்டிலே அந்த கோங்க மலர்கள்லாம் மலர்ந்திருக்கிறது. அப்படியே விளக்கு வச்ச மாதிரி இருக்கு பாருங்க. அப்படியே காட்டிலே விளக்கு போட்டது போல இருக்கிறது. இதுதான் செல் சுடர் நெடுங்கொடி. இதைத்தான் நம்ம கார்த்திகை விளக்கீட்டோடு பாலை பாடிய பெருங்கடுங்கோ என்ற அந்த புலவர் ஒப்பிட்டு காட்டுகிறார். ஆக ஒரு நீண்ட மரபாக இந்த கார்த்திகை விளக்கீடு நம் தமிழர் மரபிலே இருந்து வருகிறது. இந்த புத்தகத்தை பற்றி சொல்வதாக இருந்தால் இது எழிலினி பதிப்பக வெளியீடு. இதை எமரால்டு பப்ளிஷர்ஸ் இத வழங்கீடும் விற்பனையும் எமரால்டு பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறாங்க. இது அண்மைய வெளியீடு. இதுல இதே போல நிறைய சுவையான கருத்துக்களை நான் பதிவு செய்திருக்கிறேன். சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக உரையாற்றிய இன்றைய சிறப்பழைப்பாளர் மேகலா ராமமூர்த்தி அம்மா அவர்களுக்கு கலந்திடவும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துறை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து அயலில் இருக்குமாறு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு. ஒரு நல்ல நூலின் நற்பொருளானது பயில பயில புது பொருளையும் புத்தின்பத்தையும் தரும். அதுபோல பண்புள்ள பெருமக்களோடு கொள்ளும் நட்பானது பழகுந்தோறும் புது புது இனிமையை கொடுக்கும். இந்த குறளுக்கு ரொம்ப பொருத்தமானவங்க தான் நம்முடைய பேராசிரியர் மேகலா ராமமூர்த்தி அவர்கள். இன்று காலை அமெரிக்காவில் காலையில அங்க இருக்காங்க. உண்மையிலேயே நான் சங்க காலத்துக்கே கூட்டி போன மாதிரி அவரு ஏறக்குறைய ஒரு 45 நிமிஷம் சங்க காலத்துக்கு போயிட்டு நான் அமெரிக்காவில் போய் அவங்க ஒரு மேடையில பேசுற மாதிரியும் நான் கீழே உட்காந்து கேட்குற மாதிரி தான் என்னுடைய உணர்வு இருந்தது. அந்த அளவு ஒரு சிறப்பான ஒரு தேன்மொழியோட ஒரு பேச்சு. அதுல பாத்தீங்கன்னா நான் அடிக்கடி அம்மா நீங்கள் பேசுவதற்கு வர வேண்டும் என்று சொல்லும் போதெல்லாம் நான் 2 நூல்களை யாத்து கொண்டிருக்கிறேன் ஐயா, அது முடிந்த பிறகு நான் வருகிறேன் என்று சொல்லுவார்கள். அதே போல தமிழ்நாட்டிலே திருச்சியில சுவாதி கூட பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். சுவாதி கூட அன்னைக்கு வந்தான்னு நினைக்கிறேன். பேராசிரியர் நம்முடைய சாலமன் பாப்பையா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஒரு அரங்கம். அதில் ஐயா அம்மா முழுமையாக நாங்கள் ஒரு நாள் முழுவதும் அங்கே அவர்களும் இருந்தது பெரிய பேராக நினைத்து பார்த்தீங்கன்னா மிக பெரிய ஆளுமையாக தமிழிலே பேராசிரியர் மேகலா ராமமூர்த்தி என்று சொன்னால் நம்முடைய வட்டார தமிழ் சங்கமாக இருந்தாலும் சரி, இல்லை கட்னாவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே நம்ம தமிழ் மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த அளவுக்கு தன்னுடைய இனிமையான குரலிலேயும் சிறந்த சொற்பொழிலையும் எல்லாரையும் கவரக்கூடிய தன்மை வாய்ந்த அம்மா அவர்கள் இன்று நம்முடைய செல் சுடர் நெடுங்கொடி அப்படின்னு அந்த தலைப்பை நற்றிணை பாடலுடைய 22வது பாட்டுல அது இருக்கு. அங்கிருந்து தான் நான் அந்த தலைப்பை எடுத்தேன் என்று சொல்லி
ஒரு அற்புதமான விளக்கத்தை நமக்கு எல்லாம் கொடுத்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா நற்றுணை 202வது பாட்டு மற்றும் பிற அகநானூறு பாடல்களிலும் நிலவை குறிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு அழகிய தொடராக கூட இதை கையாண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. செல்லும் அப்படின்னா நகரும், சுடர் ஒளிமிக்க, நெடுங்கொடி நீண்ட ஒளிக்கோடு, அதாவது கதிர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வானில் நகர்ந்து செல்லும் ஒளியுடைய நீண்ட கொடி போன்ற நிலவு அல்லது நட்சத்திரங்களை குறிக்கிறது அப்படின்னு சிறப்பாக எடுத்து சொல்லி, சங்க பாடல்களில் அருமின் பாய்ந்த அறம் செய் திங்கள் செல் சுடர் நெடுங்கொடி போல என்று ரோகிணி நட்சத்திரத்துடன் கூடிய நிலவை இணை பிரியாத தம்பதியர்களுக்கு சந்திரன் மற்றும் ரோகிணி ஓமையாக கூறப்பட்டுள்ளது என்பதையும் சொல்லி, கார்த்திகை நாளில் சிறப்பை விரிவாக்கும் போது அறம் செய்தலை வலியுறுத்தும் போது இந்த தொடர் பயன்படுத்தி உள்ளது என்பதையெல்லாம் நமக்கெல்லாம் சொல்லி, அது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கபிலை குறிஞ்சி பாட்டுடைய தலைவனாக இருக்கக்கூடிய கபிலர் எப்படியெல்லாம் அதை பயன்படுத்தி இருக்கிறார் என்பதெல்லாம் சொல்லி, அந்த பாட்டைகளை எல்லாம் சொல்லி, ஒரு தலைவன் தலைவியோடு எப்படியெல்லாம் அந்த பாடல்களில் அகத்திணை பாடல்களிலே குறிப்பிட்ட அந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு அந்த பாடலோடு விளக்கி, நீ அந்த தோழி கிட்ட சொல்லி அவள் பேசுவதாக மிக அற்புதமாக சொன்னார்கள். அதே போல பாரதிதாசனுடைய அந்த குடும்ப விளக்கில் முதுமை காடல் வரும்போது அந்த ஒற்றை வரி தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். அது அருமையா சொன்னாங்க அம்மா. ஒன்றும் இல்லை, எல்லாமே போய் வத்திலும் தொத்திலுமா கருவாடாக இருந்தாலும் கூட அவள் நம்முடன் இருக்கிறாள், இன்னும் என்னுடன் இருக்கிறாள், அது போதும். அதுதான் அந்த நினைவு ஒன்றே போதுன்றதான் அதோடைய மிகப்பெரிய நமக்கு நிற்கும். அப்படி பார்க்கும்போது அதை பார்த்து ரொம்ப இருட்டு, இங்க பேசணும்னு நினைக்கிறாங்க, அங்க பேசணும். ஏன்னா இப்போ கூட்டு குடும்பம் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, இவங்க சைகை காமிக்கிறது அவங்க சைகை காமிக்கிறது இதெல்லாம் தெரியாது. ஆனால் அவள் நம்முடன் இருக்கிறாள் என்கிறது மட்டும்தான் கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பார். அது போல ஒரு அருமையான சொற்பொழி கேட்டோம். இதுக்காக தான் நாங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தோம். ராமமூர்த்தி அம்மா அவர்கள் மாதத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு கிழமைகளில் தொடர்ந்து எங்களுக்கு இது மாதிரி செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும்னு வள்ளுவர் சொல்வார். அதனால இந்த செவி உணவை கண்டிப்பாக நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி, உங்களுக்கு பல வேலைகள் இருக்கிறது எங்களுக்கு நன்றாக தெரியும், இருந்தாலும் கூட ஒரு நாள் மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் இதே தேதியிலோ இல்லது முன்னாடி பின்னாடியோ ஏதாவது ஒரு நாள்ல பேச வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை விடுத்து, உங்களை கண்டதிலும் உங்களுடைய பேச்சு கேட்டதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்பன் அழைக்கின்றோம். தொடர்ந்து இருக்குமாறு சாமிநாதன் பல்லடம் ஐயா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். அழைத்ததற்கு நன்றி முத்து குணமதி. என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தனியின்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் சிறிதளவு நலமேனும் பயக்குமானால் சிறுத்தொழில் நாள் எனக்கு திருநாளார். எந்த ஒரு சொல்லாடலை பயன்படுத்தினாலும் இன்றைய சிறப்பு அழைப்பாளர் ஒரு எதை குறிப்பிட்டு ஓமையும் ஓமேயத்தையும் சொல்லும் பொழுது அந்த நிகழ்வை நம் கண்முன்னே கொண்டு வருவது போல இருந்தது. அவருடைய சொல் நயம், அவருடைய சொல்லும் விதமும் மிகவும் சிறப்பாகவும் அழகாகவும் இருந்தது. அவருடைய சொற்பொழிவு ஆற்றும் பாங்கு வியக்கத்துக்கும் வகையிலும் ரசிக்கும் விதமாகவும் மிகவும் அருமையாகவும் சிறப்பாகவும் இருந்தது. அவருக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். அவர்தம் சார்ந்திருக்கும் துறையில் சிகரம் தொட கலந்துரையாடுவோம் பேரவை வாழ்த்துகிறது. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு சாமிநாதன் பல்லடம் ஐயா அவர்களை அன்பன் அழைக்கின்றோம். தொடர்ந்து தயங்களும் இருக்குமாறு திருமதி அன்னபரணி அம்மா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பல்லடம் சாமிநாதன்.
நிகழ்வெண் 2003 செல் சுடர் நெடுங்கொடி என்ற தலைப்பில் மேகலா ராமமூர்த்தி அவர்கள் உரை மிகவும் சிறப்பாக இருந்து நன்றி, வாழ்த்துக்கள். சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய சாமிநாதன் பல்லடம் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு திருமதி அன்னபூரணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அழைத்ததற்கு நன்றி குணமதி. இன்று சிறப்பு அழைப்பாளர் மேகலா ராமமூர்த்தி அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கம். சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் தாமதமாக தான் வந்து சேர்ந்தேன். அம்மா பேச ஆரம்பித்து ஒரு சில நிமிடங்கள் கழித்துன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க பேசின வரைக்கும் நான் கேட்டதை அம்மாவுக்கு உங்களுக்கெல்லாம் சொல்லலான்னு நினைக்கிறேன். அதாவது அம்மா பேசும்போது அவங்க தலைப்பு செல் சுடர் நெடுங்கொடி, அதை பற்றி அவங்க பேசினாங்க. அதாவது கோடைக்காற்று எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த இதில் சொன்னாங்க. அதாவது மூங்கிலில் வண்டுகள்லாம் தொலைச்சி போய் அதை ஒரு புல்லாங்குழல் இசை போல இருக்குமா அந்த காற்று அப்படிங்கிற அந்த உதாரணம் சொல்லும்போதே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்படி கூட கேட்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியம் நமக்கு கிடைக்கிறது. அதாவது புல்லாங்குழல் இது. அப்புறம் கலைமான்கள் அதனுடைய முழக்கம் அவ்வளோ அருமையாக இருக்குமா. அது அடுத்தது இந்த வண்டுகளோட ரீங்காரம் யாழிசை போல இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அந்த சவுண்டு யாழிசை, அந்த யாழிசை இது பண்ணவங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்கும்ங்கிறது. அந்த மாதிரி அழகாக சொன்னாங்க. அடுத்தது அந்த பல இசைக்கு ஏற்ப இந்த மாதிரி இதெல்லாம் இசைகள் கேட்குற மாதிரி அந்த இசைக்கு ஏற்ப மயில்கள் நடனம் ஆடும் அப்படிங்கிறத அழகாக சொன்னாங்க. வண்ணத்தோகை மயில் விரித்தாட அந்த குழந்தைகள், அந்த மயில்கள் அவ்வளோ அருமையாக ஆடும் அப்படிங்கிற அழகாக சொன்னாங்க. அப்புறம் மலைநாட்டின் அழகை பற்றி ரொம்ப அற்புதமாக எடுத்து சொன்னாங்க. அதாவது மலைநாட்டின் தலைவனை பற்றி, அவனுடைய அருமைகளை பற்றி அந்த தோழியிடம் தலைவி கூறுவது ரொம்ப அருமையாக இருந்தது. அதே மாதிரி கம்பராமாயணத்தில் வர்றதெல்லாம் எடுத்து சொன்னாங்க. இந்த மருதம் அந்த இதில் தாமரை மொட்டுக்கள் எப்படி விளக்கு வெளிச்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஓமையம் ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த மேகங்களின் முழக்கமும் ரொம்ப இதுவாக இருந்தது. அப்புறம் கோழை மலர், அது பெண்கள், அந்த கோழை மலர் பெண்களோட கண் போல இருக்கும், கண்ணை போல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அந்த அந்த கண்ணுக்கு அந்த கோழை மலரை ஊமையாக எடுத்து சொன்னாங்க. அவ்வளோ அப்போ அந்த பெண் எவ்வளோ அழகாக இருப்பான்னு நம்மளே கற்பனை பண்ணிக்கலாம். அடுத்தது மகர யாழை போட்டு வண்டுகளின் ரீங்காரம் இருந்ததுங்கிறதையும் எடுத்து சொன்னாங்க. அப்புறம் மருதம் என்ற மங்கை இக்காட்சிகளை ரசிக்கிறா அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொன்னாங்க. அப்புறம் அகநானூற்றில் 82வது பாடலை பற்றி கலந்து இந்த பாடல் இருக்கு, இப்பவும் அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொன்னாங்க. அப்புறம் தலைவன் தான் பெற்ற அந்த நட்பை வாழ்க்கை எப்படி, அதாவது தலைவன் மிச்சம், அதாவது தலைவி இது பண்ணாலும் போய் உழைச்சி போய் சம்பாதிச்சு நம்ம இல்லற வாழ்க்கை எப்படி நடத்தணுங்கிற மாதிரி தலைவன் சொல்கிற மாதிரி அந்த இதை வாழ்க்கை நடத்துறதுக்காக அவன் கிளம்பி போகிறான்ங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் தலைவன் எப்படி இருப்பான்னாக்கா கதிரவன் போல ஒளி வீசக்கூடியவன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அவ அப்படி சொல்கிறா. தன்னை என்ன சொல்லிக்கிறா, நான் நெருஞ்சி மலர் போல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்கிறாள். இது மாதிரி ஒவ்வொரு இதுலையும், அதாவது குறுந்தொகையை பற்றி சொன்னாங்க. குறுந்தொகையில் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது வேளாவித்யானா தேசாதித்யனா 2 பேர் எவ்வளோ அருமையாக சொன்னாங்கங்கிறத சொன்னாங்க. எதுக்கெல்லாம் ஒப்பிட்டு எல்லாம் சொன்னாங்க. அதாவது மலைக்கு தலைவன் கதிரவன், தலைவி நெருஞ்சி மலர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் உளவியல் கருத்தும் இதில் நிறைய இருக்குது அப்படிங்கிறத அழகாக எடுத்து சொன்னாங்க. அப்புறம் தோழி அறிவுரை கூறுறா. யாருக்கு? தலைவிக்கு சொல்கிறா. நற்றிணையில் 10வது பாட்டில் அந்த தலைவனுக்கு என்ன கடமை அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறது ரொம்ப அருமையாக இருந்தது. அப்புறம் பாரதிதாசன் சொன்னது குடும்ப விளக்கு, அந்த இதில் என்ன சொன்னாருங்கிறத சொன்னாங்க. அப்புறம் முதுமை காலத்தில்
கணவனும் மனைவி வந்து பிரியாம எப்படி அவங்க கடைசி வரைக்கும் அந்த காதலோட இருக்காங்கங்கிறத அழகா எடுத்து சொன்னாங்க. அவன் வந்து எப்படி உணர்றான், முதுமை வந்தா கூட அவளோட இதெல்லாம் போனா கூட என்னை விட்டு அகலாம இருக்கா அப்படிங்கிற தலைவன் வந்து ரொம்ப புகழறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்தது வந்து கண்ணதாசன் பாடலையும் மேற்கோள் காட்டினாங்க. அப்புறம் கலக்கத்தோடு தலைவனோடு செல்லும்போது தலைவியின் மனதை வந்து எப்படி மாற்றுறான், அந்த மாற்றுவதுங்கிறது அந்த தலைவனுடைய கடமை. அவன் எப்படி எல்லாம் கூறி அவள் மனதை மாற்றி தன்னோட அழைத்து கொண்டு போகிறான்ங்கிறது அழகாக எடுத்து சொன்னாங்க. அதாவது அந்த காலத்துலலாம் அதாவது எளிமையான திருமண முறைகளை வந்து நடத்துறதை பற்றி சொன்னாங்க. அதாவது முன்னோர்கள்ட்ட வந்து எப்படின்னா அந்த காலத்தில் வந்து எங்கள் இதெல்லாம் வந்து 10 நாள் கல்யாணம், 8 நாள் கல்யாணம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் 2 நாளில் முடிச்சிடுறாங்க. ஒரு நாள் ரிசப்ஷன்றாங்க, மறுநாள் கல்யாணம்ன்றாங்க, அதோடய முடிச்சிடுறாங்க. அந்த சாங்கியங்கள்லாம் வந்து முறைப்படி மூதாதையர்கள் எப்படி பண்ணாலும் அதுபடி செஞ்சால் தான் அந்த இது நல்லா இருக்கும். ஆனால் எளிமையாக வந்து திருமண முறைகளை இப்போ நடத்துகிறாங்கங்கிறத சொன்னாங்க. முன்னோர்களை எப்படி இது பண்ணாங்களோ அவங்க சொல்படி அவங்க எப்படி வாழ்க்கை முறைகள் இது பண்ணி திருமண சடங்குகளை எப்படிலாம் செஞ்சாங்களோ அதை பின்பற்றி நடந்தாலும் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொன்னாங்க. அம்மா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி. சிறப்பாக வாழ்த்துரை வழங்கிய திருமதி அன்னபூரணி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். ஐயா காணல் உரை போயிட்டாங்க. இந்நிகழ்வில் வருது காணல் உரை. காணல் உரை என்பது இன்றைய சிறப்பழைப்பாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வழங்கும் வாய்ப்பாகும். இதில் தாங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தை பற்றியும் ஏதேனும் கருத்துக்கள் விடுபட்ட அந்த கருத்துக்களையும் மேலும் இந்த பேரவை சிறப்பாக நடைபெறுவதற்கு கருத்துக்கள் அந்த கருத்துக்களையும் தொடர்ந்து வழங்க வருமாறு இன்றைய சிறப்பழைப்பாளர் திருமதி மேகலா ராமமூர்த்தி அப்பா அவர்களை கலந்துரையாடும் பேரவையின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருடைய வாழ்த்துரைகளையும் கேட்டதிலே நான் நெகிழ்ந்து போயிருக்கிறேன். எல்லாருமே நன்கு கூர்மையாக கவனித்து இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி இருக்கிறீர்கள் அப்படிங்கறத எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா பேசுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது போய் சேரணும் இல்லையா? நம்ம அவங்க ஏதோ பேசினாங்க ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு புரிந்திருக்கின்றன, போய் சேர்ந்திருக்கின்றன அப்படிங்கிறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. குறிப்பாக அன்னபூரணி அம்மாள் அவ்வளவையும் உள்வாங்கி திரும்ப ஒரு தர என்னுடைய உரையே திரும்பவும் சொன்னது போல முக்கியமான கருத்துக்கள் எல்லாவற்றையும் குறித்து வைத்துக் கொண்டு இல்லையா அதை திரும்பவும் சொன்ன முறை எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தந்தது. இந்த அளவிற்கு கூட ஆழமாக கவனித்து இல்லையா அதை திரும்பவும் சொல்கிறார்களே அப்படிங்கிறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. சின்ன குழந்தைகள் இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து செல்வது, குணமதி போன்ற குழந்தைகள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது மிகுந்த நம்பிக்கையை தருகிறது. நம்ம குழந்தைகள் நல்ல சரியான வகையிலே வளர்கிறார்கள், நல்ல பாதையிலே பயணிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை, இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் என்கின்ற அந்த உத்தரவாதத்தையும் எனக்கு அளிக்கிறது என்று நான் சொல்லுவேன். உங்கள் அனைவரையும் சந்தித்ததிலே நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் இந்த கலந்துரையாடுவோம் பேரவையிலே மீண்டும் உரையாட வந்திருக்கிறேன், உரையாற்ற வந்திருக்கிறேன். ஆக இந்த வாய்ப்பு ரொம்ப மகிழ்ச்சியை தருகிறது. நல்லா சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் அறிவுரை சொல்லுகின்ற அளவுக்கு இங்க எதுவும் இல்லை, எல்லாமே மிக சிறப்பாக அறிஞர் பெருமக்களால், சான்றோர் பெருமக்களால் முன்னெடுத்து செல்லப்படுகின்றன. உங்களுடைய பாதையும் பயணமும் சரியாக சென்று கொண்டிருக்கிறது. இது மேலும் பல வெற்றிகளை குவிக்கும் என்பதிலே எனக்கு எந்த ஐயமும் இல்லை. மிக்க நன்றி. சிறப்பாக காணல் உரை வழங்கி இன்றைய சிறப்பழைப்பாளர் மேகலா ராமமூர்த்தி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைகிறது. 3ஆம் பகுதி நிகழ்வை கொல்லசி சுவாதி அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் நம்பிக்கை களம் நிகழ்வு எண் 2103, நாள் 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சிறப்பழைப்பாளர் பேராசிரியர் மேகலா ராமமூர்த்தி அம்மா அவர்கள் இன்று உரையாற்றியதற்கு மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி அம்மா. இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்களுக்கு பாடு சான்றிதழ் பிரடமூலமாக வழங்கப்படும். நன்றி உரை. இன்று திருக்குறள் கூறிய சகோதர சகோதரிகள் அனைவர்களுக்கும் மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய குறளும் பொருளும் வரலாற்று செய்தி வழங்கிய திரு பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. இசைப்பாடல் வழங்கிய பாடகர்களுக்கும் மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர் வருகையாளர் அனைவர்களுக்கும் மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம்.
முன்னாளின் நாள் ஒருங்கிணைப்பாளர் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அழைப்புதல் மற்றும் பாடச் சான்றிதழ் வடிவம் பெறும் ஷாமிலி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைய நிகழ்வு கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் வாழ்வு களம் நிகழ்வு எண் 2104 நாள் 30/3/2026 திங்கட்கிழமை. அன்றைய சிறப்பழைப்பாளர் திருமூர் ஐயா அவர்கள் நாளை உரையாற்றுவார். ஐயா அவர்கள் நாளை உரையாற்றி எடுத்துக்கொண்ட தலைப்பு உள்ளத்தின் உயர்வே வாழ்வின் உயர்வு. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு இணைவோம். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாக்கவே ஆழ்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி. முதல் 2 பகுதிகளை ஒருங்கிணைத்த முத்து குணமதி அவர்களுக்கும் 3ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த குரலமுது சுவாதி அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சிறப்பு வணக்கம். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கை வெளிப்படுத்தி அனைவரும் 30 இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா.